எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் 515 ப்ராப்ளம் ஃபைண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூ ஆன் ஈச் ட்ரீயோட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளம் ஆக்சுவலா ரொம்ப சிம்பிளா தான் கேட்டிருப்பாங்க. ஒரு பைனரி ட்ரீ கொடுத்து ஈச் லெவலோட நீங்க மேக்ஸிமம் எடுத்து ஒரு லிஸ்டா கொடுக்கணும். பார்க்கலாம் இங்க. இங்க ஒரு பைனரி ட்ரீ கொடுத்துருக்காங்க. பாருங்க இங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல எவ்வளவு நோட் இருக்கு? வெறும் ஒரே நோட் இருக்கு. அதோட வேல்யூ வந்து 1. ஸோ அதுதான் நம்ம அவுட்புட் லிஸ்டோட ஃபர்ஸ்ட் வேல்யூவா இருக்கும். செகண்ட் லெவல்ல என்ன நோட்ஸ் இருக்கு? 3 நோட் அண்ட் 2 நோட். ஸோ இதோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து 3. ஸோ அதுதான் செகண்ட் வேல்யூ ஆஃப் லிஸ்ட் நம்ம ஆன்சர் லிஸ்ட். தேர்ட் லெவல் என்ன இருக்கு? 539. 9 தான் மேக்ஸ். ஸோ அதுதான் நம்ம தேர்ட் வேல்யூ இந்த லிஸ்ட். ஸோ இது மாதிரி ஈச் லெவலோட மேக்ஸிமம் எடுத்து ஒரு லிஸ்டா நம்ம போய் கொடுக்கணும். ஸோ இது சிம்பிள் ப்ராப்ளம் தான். இந்த ப்ராப்ளமோட லாஜிக் போய் பார்க்கலாம். பாருங்க இந்த ப்ராப்ளமோட ட்ரிக்கே சப்போஸ் எனக்கு வந்து லெவல்ல போய் அந்த லெவல்ல இருக்க எல்லா நோட்ஸும் தெரிய வந்துச்சுன்னா அந்த நோட்ஸோட வேல்யூஸும் தெரிய வந்துச்சுன்னா நான் ஈஸியா அந்த கரண்ட் லெவலோட மேக்ஸ் போய் நான் அந்த ஃபைனல் லிஸ்ட்ல போய் அப்டேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த லெவலா போய் ட்ரவர்ஸ் பண்ணி அந்த லெவல்ல இருக்க நோட்ஸை கண்டுபிடிக்க ஏதாச்சும் அல்காரிதம் இருக்கான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட். டெஃபினட்டா இருக்கு. அந்த அல்காரிதம் பேர் தான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச். அந்த பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் கான்செப்ட் மேல நான் இந்த சேனல்லே வீடியோஸ் போட்டு வச்சிருக்கேன். அதையும் போய் பார்க்கலாம். ஆனா இன்னைக்கும் அதை கிளியரா பண்ணுவோம். சரியா? ஃபர்ஸ்ட் வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு நம்ம எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணணும். எட்ஜ் கேஸ் என்னவா இருக்கும்? ரூட் எம்ப்டியா இருந்துச்சுன்னா, அப்பனா அவங்க வந்து எம்ப்டி ட்ரீ குடுத்தாங்கன்னா, நீங்க வெறும் ரிட்டர்ன் ஆஃப் எம்ப்டி லிஸ்ட் குடுத்து நீங்க அந்த கேஸ சால்வ் பண்ணிடலாம். இப்போ போலாம் லாஜிக்குள்ள. ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் லெவல் மேக்ஸ் லிஸ்ட். லெவல் மேக்ஸ் லிஸ்ட் என்ன கூறும்? ஸோ ஈச் லெவல்ல எது வந்து மேக்ஸிமம் நோட் அதோட வேல்யூ தான் ஹோல்ட் பண்ணி குடுக்கும். சரியா? இப்போ Q இஸ் ஈக்குவல் டு ரூட். இதுதான் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் லாஜிக்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Q வந்து இந்த ரூட் எலிமெண்டோட இனிஷியலைஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ 1 ஓட இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க. சரியா? ஸோ செட் கரண்ட் மேக்ஸ். ஸோ அந்த வைல் லூப் குள்ள வந்துட்டோம். பாருங்க வைல் லூப்பை என்டர் பண்ணும்போது அந்த கரண்ட் லெவல்ல இருக்க நோட்ஸ் தான் வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல என்ன இருக்கு? 1 இருக்கு. சரியா? இப்போ வைல் லூப்பை என்டர் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல்ல வெறும் 1 நோட் தான் இருக்கு. இது கூறுது. ஸோ செட் கரண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நோட் வேல்யூ. ஸோ கரண்ட் மேக்ஸ் இங்க என்னவா இருக்கும்? நம்ம கியூவோட ஃபர்ஸ்ட் நோடோட வேல்யூவா இருக்கும். டெஃபினட்டா 1 இருக்கும் இங்க. சரியா? For each node in the queue. So for each node in the current level, so one time in the step repeat பண்ண போறோம். Pop the current node, pop that node and compare it with the current max. So ஒன்னோட வந்து பாப் பண்ணீங்க. ஒன்னை வந்து current max ஓட கம்பேர் பண்ணுங்க. எது வந்து பெருசோ current max குள்ள மறுபடியும் போட்டு வைங்க. So ஒன் கம்பேர் பண்ணா ஒன்னு தான் மேக்ஸா இருக்கும். அப்டேட் பண்ண தேவையில்ல. So add the children to the queue if they exist. சரியா? ஸோ ஒன்னுக்கு வந்து லெஃப்ட் சைல்டு இருக்கா ரைட் சைல்டு இருக்கான்னு பார்க்கணும். அதை வந்து ஆட் பண்ணும். ஒன்னுக்கு லெஃப்ட் சைல்டு ரைட் சைல்டு இருக்கா டெஃபினட்டா இருக்கு. ஸோ 3 இருக்கு. அப்புறம் வந்து 2வும் இருக்கு. ஸோ பாருங்க இப்போ வந்து இந்த ஃபார் லூப்பை வந்து முடிச்சிட்டோம். ஏன்னா ஃபார் ஈச் நோட் அண்ட் கியூ வந்து வெறும் 1 மேல தான் கூப்பிட்டோம். ஸோ வெறும் 1 டைம் தான் ரிப்பீட் பண்ணியிருக்கணும். ஸோ அது வந்து முடிச்சுட்டு இப்போ அப்பெண்ட் கரண்ட் மேக்ஸ் டு த லெவல் மேக்ஸ். ஸோ கரண்ட் மேக்ஸ் வந்து லெவல் மேக்ஸுக்கு போய் அப்பெண்ட் பண்ணிடணும். ஸோ இங்க வந்து இப்படி இருக்கும். இப்போ மறுபடியும் பார்க்கலாம். ஃபைனலா இந்த ஃபர்ஸ்ட் இட்ரேஷனை முடிச்சிட்டோம். இப்போ போய் பார்க்கணும். வயல் கியூ டெஃபினட்டா கியூ இன்னும் எம்டி ஆகல. ஸோ மறுபடியும் இந்த ஸ்டெப்ஸ் பண்ணும். நான் என்ன சொன்னா கியூ இந்த வயல் லூப் என்டர் பண்ணும்போது இந்த கரண்ட் லெவல்ல இருக்க நோட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரணும். ஸோ இப்போ வயல் லூப் என்டர் பண்றேன். நெக்ஸ்ட் லெவல்ல என்ன நோட்ஸ் இருக்கு? 3 and 2. ஸோ அதுதான் இது கூறுது. ஸோ இந்த கியூல 3 and 2 இருக்கு. செகண்ட் லெவல்ல 3 and 2 நோட்ஸ் இருக்குன்னு கூறுது. ஸோ செட் கரண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நோட் வேல்யூ. ஸோ இங்க வந்து பாப் பண்ணிட்டு சாரி ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் மேக்ஸ் நோடோட வேல்யூ வந்து இங்க ஆட் பண்ணி வச்சுறேன். ஃபார் ஈச் நோட் இன் த கியூ. ஸோ கியூல என்ன இருக்கு? 3 and 2. ஸோ 2 டைம்ஸ் இந்த ஸ்டெப் ரிப்பீட் பண்ண போறேன். ஸோ பாப் த நோட். பாப் பண்ணிட்டு நீங்க இந்த கரண்ட் மேக்ஸ் வேல்யூவோட கம்பேர் பண்ணுங்க. எது கிரேட்டரோ கரண்ட் மேக்ஸ்ல அப்டேட் பண்ணுங்க. 3 and 3 கம்பேர் பண்ணா 3 தான் கிரேட். ஸோ அப்டேட் பண்ண தேவையில்ல. ஸோ ஆட் சில்ட்ரன் டு த கியூ. ஸோ 3க்கு சில்ட்ரன் இருக்கான்னு பார்த்து நீங்க ஆட் பண்ணும். டெஃபினட்டா லெஃப்ட் சைல்ட் அண்ட் ரைட் சைல்டு இருக்கு. ஸோ 5 and 3 வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் என் கியூக்குள்ள. இப்போ வந்து நான் பார்க்கணும். ஸோ மறுபடியும் ஃபார் லூப்ல 2 இட்ரேஷன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் மறுபடியும் ஃபார் லூப் போயிருக்கேன். இப்போ வந்து 2 வந்து பாப் பண்ணிட்டேன். ஸோ 2 வேல்யூ வந்து கரண்ட் மேக்ஸோட கம்பேர் பண்ண ஃபர்ஸ்ட் விச் இஸ் கிரேட்டர் 3. ஸோ அப்டேட் பண்ண மாட்டேன் கரண்ட் மேக்ஸ். அப்புறம் வந்து 2க்கு வந்து லெஃப்ட் சைல்டு இல்லை ரைட் சைல்டு இருந்துச்சுன்னா ஆட் பண்ணும்ல. ஸோ 2க்கு வந்து டெஃபினட்டா ரைட் சைல்டு இருக்கு. ஸோ அதை வந்து நான் வந்து இந்த கியூக்கு வந்து ஆட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ வந்து இந்த ஃபார் லூப் இட்டரேஷன்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ வந்து அப் அண்ட் த கரண்ட் மேக்ஸ் டு த லெவல் மேக்ஸ். ஸோ கரண்ட் மேக்ஸ் வந்து லெவல் மேக்ஸ் போய் அப்டேட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ பார்க்கலாம். என்னோட வந்து இங்க இட்ரேஷன்ஸ் வந்து ஓவர் ஆயிடுச்சான்னு பார்க்கணும். வைல் லூப் எக்ஸிட் பண்ணுமா? இப்போ டெஃபினட்டா எக்ஸிட் பண்ணக்கூடாது. ஏன்னா என் கியூல இன்னும் 3 நோட்ஸ் இருக்காங்க. ஸோ 5 3 9 பாருங்க இந்த லெவல்ல
எனக்கு எவ்வளவு நோட்ஸ் இருக்கு 539 இதுதான் கூறுது. வைல் லூப் என்டர் பண்ணும்போது உங்க அந்த கரண்ட் லெவல்ல எவ்வளவு நோட்ஸ் இருக்குன்னு கூறும் உங்க கியூ. சரியா? இப்போ வந்து செட் கரண்ட் மேக்ஸ் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் நோட் வேர். ஸோ 5 எங்க செட் ஆயிருக்கும். அப்புறம் வந்து சேம் ஸ்டெப்ஸ் தான் ரிப்பீட் பண்ண போறோம். குயிக்கா ரிப்பீட் பண்ண போறோம். ஸோ 5 வந்து பாப் பண்ணிட்டு நீங்க வந்து கம்பேர் பண்ணுவீங்க கரண்ட் மேக்ஸோட. டெஃபினட்டா 5 தான் கிரேட். ஸோ அப்டேட் பண்ண தேவையில்ல. ஸோ 5க்கு லெஃப்ட் சைல்டு இருக்கா ரைட் சைல்டு இருக்கா இல்ல டெஃபினட்டா இல்ல. ஸோ இதை வந்து ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ 3க்கு போலாம். 3 வந்து பாப் பண்ணிட்டு கரண்ட் மேக்ஸோட கம்பேர் பண்ணுவீங்க. டெஃபினட்டா 5 தான் கிரேட். அப்டேட் பண்ண மாட்டீங்க 5 வேல்யூ. அப்புறம் 3க்கு வந்து லெஃப்ட் சைல்டு என்ன ரைட் சைல்டு இல்ல. ஸோ ஒன்னும் ஆட் பண்ண தேவையில்ல. அப்புறம் வந்து 9 பாப் பண்ணுவீங்க. 9 பாப் பண்ணும்போது கரண்ட் மேக்ஸோட செக் பண்ணுவீங்க. விச் இஸ் கிரேட்டர் 9 ஆர் 5. டெஃபினட்டா 9 தான் கிரேட்டர். ஸோ இங்க வந்து 9 வந்து எழுதிடுவீங்க. அப்புறம் வந்து 9க்கு சில்ட்ரன் இருக்கான்னு பார்ப்பீங்க. லெஃப்ட் சைல்டு இல்ல ரைட் சைல்டு 9க்கு இருக்காது. ஸோ அதை வந்து நீங்க ஆட் பண்ண மாட்டீங்க கியூல. ஸோ இந்த ஃபார் லூப் கூட 3 இட்டரேஷன்ஸ் முடிச்சிட்டோம். இந்த லெவல்ல எல்லா நோட்ஸும் பார்த்தோம். இப்போ வந்து அப் அண்ட் த கரண்ட் மேக்ஸ் டு த லெவல் மேக்ஸ். ஸோ 9 வந்து நீங்க லெவல் மேக்ஸ்க்கு அப் அண்ட் பண்ணிடுறீங்க. ஸோ ஃபைனலா இங்க இப்போ பாருங்க உங்க கியூ வந்து எம்டியா இருக்கும் இந்த ஸ்டெப்ல. ஸோ நீங்க எந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ண மாட்டீங்க. இது என்ன கூறுதுன்னா உங்க பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆன் த ட்ரீ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு கூறுது. லாஸ்ட் நான் போய் ரிட்டர்ன் ஆஃப் லெவல் மேக்ஸ் கொடுத்தா நீங்க இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். இப்போ குவிக்கா பைத்தன் கோட பார்த்துலாம். ஜாவாயும் சி கோடையும் கமெண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா நம்ம எட்ஜ் கேஸ் ஹேண்டில் பண்ணணும்ல. ஸோ ட்ரீ எம்டியா இருக்கும் போது ரூட் எம்டியா நன்னா இருக்கும். ஸோ இஃப் நாட் ரூட் ரிட்டர்ன் ஆஃப் எம்டி லிஸ்ட். ஸோ இதுதான். இப்போ வந்து நம்ம லெவல் மேக்ஸ் லிஸ்ட்டை வந்து இனிஷியலைஸ் பண்ணிக்கணும். லெவல் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட். அப்புறம் பிரெட் ஃபர்ஸ்ட் சர்ச் லாஜிக்கை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுக்கு Q இஸ் ஈக்குவல் டு டெக்யூன்னு ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்றேன். டெக்யூனா வெறும் டபுள் என் கியூ டேட்டா ஸ்ட்ரக்சர் தான் அதுவும். ஸோ ரூட் இப்போ வந்து Q வந்து எம்டி ஆகாத வரைக்கும் நான் வந்து ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஸோ வைல் Q. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த ஸ்டெப்ஸ்ல இந்த கரண்ட் லெவலோட மேக்ஸ் வேல்யூ வந்து ஒரு பிளேஸ் ஹோல்டரா வைக்கிறதுக்கு ஒரு கரண்ட் மேக்ஸ் வேரியபிளை வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிப்பேன். கரண்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q ஆஃப் 0 டாட் வேல்யூ. சரியா? இப்போ வந்து நான் என்ன பண்ணும் ஃபார் I in range length of Q. So as many times as the number nodes in the level வந்து நான் வந்து இந்த ஸ்டெப்ஸை வந்து ரிப்பீட் பண்ணுவேன். என்ன ரிப்பீட் பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கரண்ட் நோட வந்து பாப் பண்ணுவேன். ஸோ நோட் இஸ் ஈக்குவல் டு Q டாட் பாப் லெஃப்ட். சரியா? அப்புறம் வந்து கர்மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் கர்மேக்ஸ் நோட் டாட் வேல்யூ. ஸோ அப்டேட் த கர்மேக்ஸ் வேல்யூ. இதுதான் இது பண்ணது. ஃபைனலா என்ன பண்ணும் நான் வந்து இந்த நோடுக்கு லெஃப்ட் சைடு ரைட் சைடு இருந்துச்சுன்னா அது வந்து நான் கியூக்கு வந்து ஆட் பண்ணும். ஸோ இஃப் நோட் டாட் லெஃப்ட் ஸோ கியூ டாட் அப்பெண்ட் நோட் டாட் லெஃப்ட். இஃப் நோட் டாட் ரைட் கியூ டாட் அப்பெண்ட் நோட் டாட் ரைட். ஃபைனலா இந்த ஃபார் லூப்பை முடிச்சுட்டு நான் என்ன பண்ணும் நான் லெவல் மேக்ஸ் லிஸ்ட்க்கு கர் மேக்ஸ் வேல்யூ அப்பெண்ட் பண்ணும். ஸோ லெவல் மேக்ஸ் டாட் அப்பெண்ட் கர் மேக்ஸ். ஸோ ஃபைனலா நான் இந்த வைல் லூப்பையும் முடிச்சுனா பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச்சும் இந்த ட்ரீ முடிச்சுனா வெறும் இந்த லெவல் மேக்ஸ் லிஸ்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணா என் ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும் லெவல் மேக்ஸ். ஸோ இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பர்ஃபெக்ட். இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். ஜாவா கோடையும் C++ கோடையும் இந்த கமெண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன். அதை பார்த்துக்கலாம் நீங்க. ஐ ஹோப் இந்த வீடியோனால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிய வந்துச்சு. நான் கூடி சீக்கிரமா இன்னொரு வீடியோட உங்களை வந்து பார்க்குறேன். அதில் கீப் கோடிங் கீப் என்ஜாயிங் பார்க்கலாம்.